அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள், ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடராக இருக்கக்கூடிய காரைக்குடியை சேர்ந்த இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அடியன் இளங்கோவன். இறை வணக்கம். ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் ஜெயிச்சினை நந்தி மகன் தன்னை ஞான குழந்தினை புத்தியில் வைத்தடியேன் போற்றுகின்றேனே. ஓம் ஏகதந்தாய வித்மயே வக்ரதந்தாய திமிகே தன்னோ தந்தி பிரச்சோதயாது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே போந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பனே ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசராய நமவோம் பவாய குணசம் பவாய சிவதாண்டவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம் 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 ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். அதாவது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நட்சத்திர விழாவில் ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். அடிகேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு டிப்ஸ். அதாவது இன்றைய டிப்ஸ் செவ்வாய்க்கிழமை, அதாவது விற்காத இடம் விற்க. செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு செவ்வாடை சாற்றி 2 தேங்காய், 2 மண்டை வெல்லம், 900 கிராம் துவரம்பருப்பு இவையெல்லாம் ஜெராக்ஸ் பத்திரத்தின் மீது வைத்து மனதார வணங்கி பொருட்கள் அனைத்தையும் அர்ச்சகருக்கு இயன்ற காணிக்கையுடன் கொடுத்துவிட்டு ஜெராக்ஸை வீட்டில் வைக்க இடம் நல்ல விலைக்கு விற்று போகும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நம்முடைய ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து ஜோதிடத்தில் உள்ள மிகப்பெரிய சூட்சமங்களையும், ஜோதிடத்தில் தனக்கான சிறப்பான இடங்களையும் மற்றும் ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்களையும் நம்மிடையே வந்து பகிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஜோதிடம் சார்ந்ததிலும் அது வாஸ்து மற்றும் பலதரப்பட்ட கலைகளை வந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் தனித்துவத்தை வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ திருப்பதிராஜன் ஐயா அவர்கள் திண்டுக்கல்லில் இருந்து வருகை புரிந்து இருக்கிறார்கள். இவர்களை வரவேற்பதில் மிக பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். இவரை பற்றிய சில கருத்துக்களை வந்து விடவே குறிப்பிட ஆர்வலாக இருக்கிறேன். அதாவது ஐயா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, தயவு செய்து குரூப்ல இருக்கவங்க மியூட் போடுங்க. பவானி மேம் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவி அதில் வந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றும் ஜோதிடம், வாஸ்து, பரம்பரை சாப நிவர்த்தி ஒரு அதாவது இதுவரை நாம வந்து இந்த நிகழ்வுல இருந்து பார்க்காத ஒரு புதிய தலைப்பாக ஒரு கலையை வந்து ஐயா பயின்று இருக்கிறார்கள். அதை சார்ந்ததாகத்தான் இன்று வந்து நம்மிடையே வந்து சிறப்புரை ஆட்டமும் வந்திருக்கிறார்கள். இத்துணை கலைகளையும் பார்த்து இவர் வந்து படித்து ஒரு நிபுணத்துவம் பெற்று இருக்கிறார். இவருடைய குருமார்களில் ஒரு சொல்லக்கூடிய முதன்மை இடத்தில் இருக்கக்கூடியவர் சம்மித்துரை ஐயா அவர்கள் மற்றும் பலதரப்பட்ட குருமார்களிடம் இவர் வந்து தன்னுடைய ஜோதிட கலையை பயின்று அதில் வந்து சாகித்யம் பயின்று கொண்டு வருகிறார். பொதுமக்களுக்கும் சேவைகளாகவும் புரிந்து கொண்டு வருகிறார். தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சிறந்த வழியை காட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க திண்டுக்கல்லை சேர்ந்த ஸ்ரீ திருப்பதி ராஜன் ஐயா அவர்களை இன்றைய தலைப்பு 3 ஜென்ம கர்மாவை, அந்த கர்மாக்களை எப்படி கண்டுபிடிப்பது, அதை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான நிவர்த்தி எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். ஒரு சிறப்பான தலைப்பை நம்ம கூட சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் எங்களுக்கு அனைத்து குழுவினர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று
தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஐயா அவர்களே தங்களுடைய சிறப்புரையை ஆற்றலாம். உங்கள் அனைவருக்கும் பேச்சியம்மன் ஜோதிட நிறுவனத்தின் ஜோதிடரான திருப்பராஜன் அவர்களின் தொட்டு வணங்கி உங்கள் அனைவரும் வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதர்கள் நித்தம் எனக்கு தினசரி பாடம் நடத்துகிற அனைவரும் எனக்கு குருமார்கள் தான். அதனால் அனைத்து குருமார்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் மற்றும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய தலைவர் திருமதி அஸ்ட்ரோ MD கனகாம்பாள் அவர்களுக்கும் மற்றும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் கரூர் மாவட்ட தலைவரான திருமதி அஸ்ட்ரோ மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும் எனது நன்றியினை காணிக்கையாக்கிறேன். நன்றி. இப்ப நம்ம கிராமத்துல ஒரு சொல்லோட உண்டு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்தை என்ன பாடுபட்டேன்னா நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி என்ன பாத்தீங்கன்னா, நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாக்கள் இந்த ஜென்மத்துல நம்ம தொடரும். அதாவது ஒரு ஜென்மங்கிறது, அதாவது கலியுகத்துக்கு முந்தின காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஜென்மாக்கள் கூடிய கர்மா அந்தந்த ஜென்மத்திலே எல்லாரும் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் கலியுக காலத்துல வந்து போன ஜென்ம கர்மா தான் இந்த அடுத்த ஜென்மத்துல தொடருது. அதுலதான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நம்ம என்ன குலதெய்வத்தை கும்புறோம், என்ன இஷ்ட தெய்வத்தை கும்புறோம், எவ்வளவு நல்லது செய்யறேன், ஆனா எனக்கு எதுவுமே வாழ்க்கையில முன்னேற முடியல, கஷ்டமா வந்துட்டு இருக்கு, பல சோதனைகள் வருது அப்படின்னு சொல்றவங்க அது ஏன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச கர்மாக்கள் இந்த ஜென்மத்துல நம்ம தொடருது. சார் இதுக்கு என்ன சார் ஆதாரம், போன ஜென்மத்துல நான் என்ன கர்மா பண்ணேன், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிறு விளக்கத்தோட உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க பாடத்துக்குள்ள போறோம். அந்த போர்டு தெரியுதுங்களா நல்லா? தெரியுது ஐயா, போர்டு தெரியுது. போர்டு தெரியுதுங்க ஐயா. ஐயா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. போர்டு நல்லா தெரியுதுங்களா? தெரியுதுங்க, தெரியுது. இப்ப இன்னைக்கு தேதி 17/3/2026. நேரம் வந்து பாத்தீங்கன்னா 7:10 மணி. இப்ப இன்னைக்கு கோச்சார ஜாதக கட்டம் போட்டிருக்கேன் நான். அப்ப இப்ப பாத்தீங்கன்னாக்கா 5:56 இருந்து 7:56 கன்னியா லக்னம், இதான் லக்னம் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு கோச்சாரத்துல இப்ப பிறக்கிற பிள்ளைக்கான ஜாதக கட்டம் போட்டிருக்கேன் நானு. கன்னி லக்னம் எப்படிங்க? சந்திரன் சதயத்துக்கு போயாச்சா? சதயம். ஆமா ஆமா. சந்திரன் இங்க வந்துடுறாரு. அப்ப 1 3 4 5 6ல ராகு புதன் செவ்வாய் சந்திரன், மீனத்துல சூரியன் சுக்கிரன் சனி, மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது. அப்ப இதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. நம்மளோட முன்னாடி ஜென்மம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன எந்த கிரகத்தை எடுக்கலாம்? அனைத்து ஜோசியருக்குமே தெரியும். நம்மளோட முன்னோர்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்ம லக்னத்துல இருந்து நம்மளோட தந்தை தான் நமக்கு முன்னோர். அவன் வாஸ்தவம் இல்லைங்களா? அப்போ நமக்கு தந்தை ஸ்தானங்கிறது 9ஆம் இடம். 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானம்ங்கிறது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இன்னொரு வேலை பார்த்தா நம்மளுடைய போன ஜென்மங்கிறது இது 9ஆம் இடம். இந்த ஜென்மம்ங்கிறது நம்மளோட லக்னம் தான் இந்த ஜென்மம். ஆனா இந்த லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த ஜென்மங்கிற பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். இது நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்மம். அப்போ இந்த கன்னியா லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது ஆணோ பெண்ணோ யாராலும் இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப இந்த குழந்தை போன ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, போன ஜென்மம்னா இந்த லக்னமா நம்ம எடுத்துக்கிறோம். 9ஆம் வீட்டை நம்ம லக்னமா எடுத்துக்கணும். எடுத்துட்டு கர்மஸ்தானங்கிறது எந்த ஸ்தானம் சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்துல? 10ஆம் இடத்த கர்மஸ்தானம் சொல்லுவோம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் சொல்லுவோம்.
அப்போ 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடும் 7, 8, 9, 10. அப்போ இதுதான் கர்மஸ்தானம், போன ஜென்மத்தோட கர்மஸ்தானம். அப்ப போன ஜென்மத்துல நம்ம அதாவது 10ஆம் வீட்டுல நம்ம தொழில் என்னென்னமோ பாக்குறோம். நம்ம அதை விட்டுட்டு கர்ம போன தினத்துல நம்ம என்னென்ன கர்மங்கள் செய்தோம் அப்படிங்கிற பாக்குறதுக்கு மட்டும் இந்த சாப்டர் எடுத்துக்குவோம். நம்ம தொழில் என்ன செஞ்சோம், இல்ல 10ஆம் வீட்டுல மாமியாருக்கு என்னாச்சு, மாமனாருக்கு என்னாச்சு, இந்த கதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ 10ஆம் வீட்டுல நம்ம தொழில் இது கர்மத்துக்கு போன தினத்துல நம்ம என்ன கர்மம் செஞ்சோம் எடுத்தோம்னாக்கா, அப்ப பாருங்க ராகு, புதன், செவ்வாய், சந்திரன் 4 கிரகம் 10ஆம் வீட்டுல இருக்கு. 9க்கு 10ஆம் வீட்டுல இருக்கு. அப்போ ராகுவோட சேர்ந்த சந்திரன் கெடுதல் தான் செய்யறாரு. அப்ப சந்திரன் வந்து இங்க பவர் எல்லாம் பெறாரு, ராகுவோட சேர்ந்த சந்திரன் பவர் எல்லாம் பெறாரு. அப்ப ராகு, புதன், செவ்வாய். அப்ப ராகு, புதன், செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் யார் யாருக்கு அதிபதிங்க? சகோதரத்துக்கு, புதன் மாமனுக்கு, ராகு வந்து பாட்டனுக்கு. அப்ப இவங்க சம்பந்தப்பட்ட கர்மங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். சரி, இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ மனைவி ஸ்தானத்தை செவ்வாய் குறிக்குது, மனைவி காரமாவும் செவ்வாய் வருது. அப்ப என்னென்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, போன ஜென்மத்துல நம்ம சகோதரர் வழியில அதாவது சொந்தத்துல பெண் எடுத்திருக்கோம். அந்த பெண் எடுத்து அந்த மனைவிக்கு நம்ம துன்பம் கொடுத்துருக்கோம். அது கணவனோ மனைவியோ, ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தால் கணவன். அப்போ கணவனுக்கு மனைவி வாழ்க்கை துணையில ஒருத்தருக்கு நம்ம பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கோம், அந்த மாமனுக்கு நம்ம சிரமத்தை கொடுத்துருக்கோம். அதனால இவங்க எல்லாத்துக்கும் நம்ம மனக்களவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு. இதோட சிம்பிள் கணக்கு தான். இது வந்து தாய் வழியில சந்திரன் சேர்ந்தனால தாய் வழி சொந்தம்னு சொல்லிக்காங்க. அப்போ தாய் வழி சொந்தம்னாக்க தாய்க்கு மகள், செவ்வாய் வந்து மகள், அப்படி மகன்னா நமக்கு சகோதரி. அப்போ சகோதரியின் மகளை திருமணம் செய்திருக்கிறோம். அப்ப அந்த திருமணம் செய்ததன் காரணமாக நாம அந்த பெண்ணுக்கு நாம் கொடுமை செய்திருக்கிறோம். ஏன்னா ராகு சம்மந்தப்பட்டா நம்ம அந்த பெண்ணுக்கு நம்ம தீங்கு அழைத்து இருக்கிறோம். அது தீங்கு அழைத்ததினால் இந்த ஜென்மத்தில் அதுக்குரிய பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். சரி, அது இப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல இருந்து எடுத்து பாருங்களேன். இந்த லக்னத்துக்கு 10ஆம் வீடு எடுங்க. இந்த ஜென்மத்துக்குரிய கர்மஸ்தானம் குரு. அப்ப குரு 10ஆம் வீட்டுல இருக்கிறனால நமக்கு என்னன்னாக்கா, நம்மளோட போன ஜென்ம கர்மாவை தீக்கிற குரு பார்வை இருக்கு. அப்போ நமக்கு இந்த ஜென்மத்துல முயற்சி செய்தால் போன ஜென்ம கர்மாவை நாம் விளக்கிடலாம். போன ஜென்ம கர்மா விளக்குறதுக்கு குருவோட அருள் இருக்கு. அப்போ இந்த ஜென்மத்துல குரு 10ஆம் வீட்டுல கர்மஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால இந்த குருவின் அனுகிரகத்தோட நம்ம இந்த கர்மா விளக்கம். அப்ப இந்த கர்மா எப்படிங்க நம்ம வளர்க்குறது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அப்போ நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம சகோதரிகளுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். பாட்டன் ராகு பாட்டனை குறிக்கனால பாட்டன் இந்த காலத்துல நம்ம இருக்கிறானா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதனால வயதானவர்களுக்கு, வயதான தம்பதிகளுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அதே போல குருவுக்கு நம்ம இந்த தடவை மரியாதை செலுத்தணும். குருக்கு எப்படி மரியாதை செலுத்துற அப்படின்னா, நமக்கு நம்மளோட வாழ்க்கையில முன்னேற யார் யார் நமக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம குரு தான். அப்போ அந்த குரு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது குரு சம்பந்தப்பட்ட நபர்களின் பிள்ளைகளுக்கு, வாரிசுக்கு நாம் உதவி செய்தால் அதோட பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப உங்களை வந்து நம்ம உங்களுக்கு ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குற காட்டில உங்க பிள்ளைக்கு ஒரு திங்ஸ் ஒரு 10 உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு gift வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலா உங்க பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது உண்டா இல்லைங்க எல்லாருமா? அது நம்ம வந்து குரு வாரிசுகளுக்கு, அதாவது டீச்சரோட வாரிசுகள், இல்ல நமக்கு வாழ்க்கையில உதவி செய்தவரோட வாரிசுகள், அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னாக்க இந்த ஜென்ம கர்மாவை நம்ம விளைக்கிடலாம். போன ஜென்ம கர்மா விளையிடுச்சா இந்த ஜென்மத்தில் நம்ம நல்ல முறையில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூச்சமுங்க. பொதுவாக நம்ம சொன்னா லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல கேது இருந்தாலே மறுஜென்மம் இல்லையமோ, மறுஜென்மங்கிறது எல்லாத்துக்குமே உண்டுங்க. இந்த ஆத்மா வந்து மறுபடியும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் நமக்கு 12ல கேது இருந்தா ஏன் மறுஜென்மம் இல்லைன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னாக்க, அடுத்த ஜென்மங்கிற நம்மளோட 5வது, நம்ம அடுத்து பிறக்க போறது 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த இடத்துக்கு கேது வந்து எங்க போக்குறாருனாக்கா 8ல போக்க மறைஞ்சிடறாரு. கேதுவை 8ல மறையும் போது என்ன நடக்கும்னாக்கா, நமக்கு தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு வலுவாக கிடைக்கும். ஏன்னா கேது வந்து 2ஆம்
நம்மளோட இரண்டாம் வீட்டை பார்ப்பாரு. இரண்டாம் வீடு என்பது வாய், உணவு இது அனைத்தையும் குறிக்கிறதுனால நம்மளோட இரண்டாம் வீட்டை கேது பார்ப்பதனால் உணவு நம்ம வந்து அன்னதானம் நிறைய செய்வோம் அப்படிங்கிற கணக்குங்க. அன்னதானம் நிறைய செய்வோம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அடுத்த ஜென்ம போன ஜென்ம கர்மாவும் இந்த ஜென்ம கர்மாவும் நீங்கிருங்கிறது ஒரு அடிப்படை ஜோதிட விதிங்க. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னதானம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பிறர் இட்ட உணவை ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மெயினா யாருனாக்கா நம்ம ஜோதிடர்கள் பண்டிதர்கள் வந்து அடுத்தவர்கள் இடும் உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா மகாபாரதத்துல ஒரு கேரக்டர் உண்டு, சல்லியன்னு ஒரு கேரக்டர் உண்டு. அந்த சல்லியன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டுவோட 2வது சம்சத்தோட தம்பி. அப்ப யாருன்னா நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமன். அந்த சல்லியன் என்னன்னாக்க அப்படிதான் வைப்பாரு. இப்படி ஏங்க வணக்கம் வச்சு தப்புங்களா? இங்க கை இன்னொரு கை எங்க இருக்கு? இதா வண்டி குழுவுல உள்ளவங்க தயவு செய்து மியூட் போட்டுக்கிட்டு பேசவும். போனாங்களே பிரகாஷ் சார் போட்டோமா? ஐயா நீங்க பேசுங்க. அந்த நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமன். அந்த மகாபாரத கேரக்டர்ல சல்லியன் வந்து எப்படின்னாக்கா அவனை வில்வித்தலையும் ஈட்டி எரித்தலையும் அடிச்சுக்கிற காலே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு போர் தந்திரம் தெரிந்தவன், நல்ல சிறந்த தேரோட்டி. அப்ப அவன் வந்து அர்ஜுனனுக்கோ தர்மருக்கோ தேரோட்டியாக வந்தால் போரில் வெல்வது மிகவும் கடினம் அப்படிங்கிறது துரியோதனனுக்கு சகுனிக்கு நல்லா தெரியும். துரியோதனோட சகுனிக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த சல்லியனை எப்படி மடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சல்லியன் அவனோட தன்னோட போர் படையோட யுத்த சேத்திரத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது துரியோதனன் என்ன பண்றான்னாக்கா வார வழியில கூடார அமைச்சு வகை வகையான உணவுல வந்து சமைச்சிட்டு இருக்கிறான். அந்த உணவுக்கு வந்து சல்லியன் வந்து உணவு பிரியன். எங்க வாசமான உணவு வந்தா உடனே போய் சாப்பிடுவாரு. அந்த ஒரு பாக்கியத்துக்காக என்ன பண்றா, அந்த உணவு சமைக்கிற வாடையை பார்த்தோம்னா அங்க இடத்துல உட்காந்து யாரு போறான்னு கூட கணக்கு பார்க்காம அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாரு. நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. சரி உப்பிட்டவனுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில பார்த்தா அந்த உணவு பரிமாறின துரியோதனன். அப்போ துரியோதனன் வந்து இது ஒரு சதி வலையா பின்னி இவனை சிக்க வச்சுட்டாங்கிறது, சல்லியனை சிக்க வச்சுட்டாங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா சல்லியன் கொடுத்த வாக்க மீற முடியல. அதனால துரியோதனன் வந்து அவர்கிட்ட வாக்கு வாங்கி தனக்கு தேரோட்டி வர மாதிரி வச்சுக்கிறாருங்க. அதனாலதான் அவரை வந்து சல்லியனை அழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க மகாபாரத போர்ல. அதனாலதான் பேர் அடுத்த அண்ணன் பேர ஜாஸ்தி சாப்பிடாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடங்கிறது இந்த ஜென்மத்துல உள்ள நம்மளோட உணவு, வாய் உணவு இது சம்பந்தப்பட்டதுங்க. இது பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு பெரிய 10ஆம் இடம். 5ஆம் வீட்டுக்கு 10ஆம் இடம் வந்து லக்னம். இந்த ஜென்மத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம். அப்போ நம்ம யார் யார்கிட்ட உணவு வாங்கி சாப்பிடுறோமோ அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நம்ம அடுத்த ஜென்மத்தை அவங்க கடன் படுறோம். அவர் சூச்சம் புரியுதுங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. யார் யார்கிட்ட உதவி அன்னம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறோமோ இவங்களை எல்லாத்துக்குமே நம்ம அடுத்த ஜென்மத்துல வந்து கடன் படுறோம். அப்ப கடன் பட்டு நம்ம அவங்க அடிமையா இருக்க மாதிரி ஆயிருது. அதனாலதான் பெரும்பாலும் அந்த அன்னதானத்தை தவிருங்கன்னு சொல்றது. அதே போல இப்ப எல்லாமே சொல்லுவோம் குலதெய்வ வழிபாட நம்ம மெயினா பார்க்கணும். குலதெய்வத்துக்கு 5ஆம் இடம் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி இந்த 5ஆம் இடம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் வீடு தந்தை. அந்த தந்தையோட தந்தை யாரு? 9க்கு 9 7 8 9. அப்போ இவர் வந்து பாட்டனார். பாட்டனார் வந்து யார் வழிபட? பாட்டனார் வழிபட்ட தெய்வம் தான் நமக்கு பாட்டனார் ஒரு தெய்வம் நமக்கு. அப்ப பாட்டனார் வழிபட்ட தெய்வங்கள் அனைத்து நம்மளுடைய குலதெய்வம் கணக்குல வருது. அப்ப குலதெய்வத்தை நல்ல முறையில வணங்குங்க. வணங்கினால் நம்ம உமா போன ஜென்ம கர்மா விளக்கும். இதான் அதோட சொல்லுங்க. தயவு செய்து தனம், பார்வதி, சாம்சங் எல்லாம் மியூட்டை போடுங்க. கிளாஸ்ல நடத்துறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மியூட்டை போடுங்க. ஒண்ணு கவனிக்கலைன்னா நீங்க மூடி விட்டுட்டு போயிருங்க. இங்கேயும் போயிட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டு கதையை பேசிட்டு இருக்கீங்க. ஐயா நீங்க பேசலாம்.
இப்ப உதாரணத்துக்கு இந்த லக்னம் எடுக்கிறேன் பாருங்க, துலா லக்னமா எடுக்கிறேன், இந்த ஜென்மம் லக்னமா எடுக்கிறேன், துலா லக்னம். அப்போ 5ஆம் வீடு எடுத்து 1 2 3 4 5ஆம் வீடு எடுத்தவன் 5ல செவ்வாய், 5ஆம் வீட்டுல செவ்வாய், ராகு, சனி, கேது, இந்த 4 கிரகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது பூர்வ ஜென்ம சாபம் தான் கணக்கு வருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த உதாரணத்துக்கு நம்ம இந்த லக்னம் எடுத்திருக்கேன், துலா லக்னம் எடுத்திருக்கேன். துலா லக்னம் 5ல பாருங்க, 5ல ராகு, புதன், செவ்வாய், சந்திரன் இருக்கு. அப்ப 5ஆம் வீட்டுல நான் சொன்ன மாதிரி செவ்வாய், சந்திரன், சனி, கேது, இதுல 4 கிரகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து பூர்வ சாபம் உண்டுன்னு அர்த்தங்க. இப்ப வச்சுங்க. இப்ப இதுக்கு வந்து 9ஆம் இடம் பாருங்களேன், 7 8 9. இந்த 9க்கு 10 7 9. அப்போ போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சுக்கிரன், சனி, சூரியன் 3 கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் சனி சேர்க்க சரியில்லாம இருக்கு. அப்போ சூரியன் சனி சேர்க்க இருக்கும் போது முன்னோர்களுக்கு நம்ம வந்து ஒரு அமங்கலிக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிருக்கதா கணக்கு வருதுங்க. அதோட சாபம் நமக்கு இந்த ஜென்மத்துல வந்து மாச்சிருக்கு. அதனாலதான் ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமங்களோட சாபம் இந்த ஜென்மத்தை நமக்கு இருக்கு. இந்த இதை நம்ம நீக்கினாதான் நீங்க என்ன மிச்ச கிரகம் வலுவா இருந்தாலும் இந்த அமங்களோட சாபம் நீக்காமல் உங்களால் வாழ்க்கையில் வெல்ல முடியாது. குலதெய்வமே நம்மகிட்ட வந்து பேசாது. ஐயா, இப்ப ராகுங்கிறது விதவையை குறிக்குங்களா? செவ்வாய் செவ்வாய் ராகு சேர்ந்தா விதவைங்களா? செவ்வாய் விதவை பெண். ஓகேங்க. அப்ப செவ்வாயோட ராகு சம்பந்தப்படும் போது விதவை பெண்ணுக்கு செஞ்ச துரோகம்ங்கிற கணக்கு வருங்க. அது எப்படி கணக்கு எடுத்துட்டோம்னா, கரெக்டா 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட பாருங்களேன், சுக்கிரன் இருக்காருங்களா, சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு. அப்ப உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கும்போது 10ஆம் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணிருப்போம்னா, கேரக்டர் வைஸ் மாறி ரொம்ப தவறுதலா நடந்திருப்போம். உடல் சுகத்துக்காக எந்த எல்லைக்குனாலும் போயிருப்போம் போன ஜென்மத்துல. அது இந்த ஜென்மத்துல அதோட தாக்கம் இருக்கு. அப்போ இதை நாம இந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி செய்யாம நீங்க என்னதான் எத்தனை யாகம் நடத்தினாலும் நமக்கு ஜாதகத்துல நல்ல பலன் கிடைக்காது. ஒரே நிமிஷம் லைட்டா தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆக லக்னம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த 3 நிலைகள் வச்சு பிறந்த ஜனனம், கடந்த காலம், அடுத்தது வரப்போறது அப்படிங்கிற 3 நிலையை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏம்மா 6ஆம் இடத்தை விட்டீங்கம்மா, அது ஒரு முக்கியம் இல்ல. இல்ல சார், அது 9க்கு 10. அப்படி 6ஐயும் கணக்கு எடுத்துக்கிறாரு ஐயா. 6ஆம் இடம் 9க்கு 10. 9க்கு 10 ஐயா. இப்ப நம்ம வந்து ஜனனம் அவர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது ஜென்மம், 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜென்மம், 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது கடந்த ஜென்மம். இதை வச்சு இப்ப விவரம் சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்க தொடரலாம். ஐயா நீங்க தொடரலாம். 6ஆம் பாவத்துக்கு கேளுங்க என்னங்க கேளுங்க, என்னமா கேட்டீங்க? நீங்க தொடங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். 6ஆம் பாவம் என்பது 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம். அப்ப இந்த 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துல என்ன கர்மம் நம்ம செஞ்சோமோ அதை இந்த ஜென்மத்தை நாம அனுபவிக்கிறோம். நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு வந்து ரோகஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்துல. அது எதனால எப்படி சொல்றோம்னா, போன ஜென்ம கர்மா தான் இந்த ஜென்மத்துல இருக்கிற ரோகஸ்தானம் சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே. இப்ப இந்த இதுல துலா லக்னம் போட்டதுல அர்த்தம் புரியுதுங்களா? லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல இருந்தா செவ்வாய் ராகு இருந்தா பெண் சாபம் இருக்கு. அந்த பெண் சாபம் எப்படி வந்துச்சு பாத்தீங்கன்னா, 9க்கு 10ஆம் வீட்டுல சுக்கிரன் உச்சமா இருக்கு. சூரியன் சனி சம்மந்தப்பட்டாலும் இங்க சூரியனும் வேலை செய்யல, சனி இங்க வேலை செய்யல. அப்ப சுக்கிரன் உச்சமா இருக்கனால சுக்கிரனோட தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் வந்து காமசுகத்தை அளிக்கக்கூடியவர். அப்போ
போன ஜென்மத்துல நம்ம வந்து பெண் சுகத்துக்காக பல தவறுகள் பண்ணியிருக்கோங்கிற கணக்கு. அதோட தாக்கம் இந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல இந்த தடவை நமக்கு வந்து காமிக்கிறது. இப்ப இந்த 5ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடுன்னு பாருங்களேன். 7, 8, 9, 10 2ஆம் இடம். அப்போ இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த பாக்கியம், இந்த பிரச்சனையை, இந்த சாபத்தை தீர்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை இந்த இடத்துக்கு இருக்கு. 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு. அப்போ இந்த ஜென்மத்தை நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பா இந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி செய்யலாம். அவ்வாறு நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை நமக்கு இங்க எந்த கிரகமும் இல்ல, 10ஆம் வீட்டுல எந்த கிரகமும் இல்ல. 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்னத்துல உட்கார்ந்து இருக்கான் அடுத்த ஜென்ம லக்னத்துல. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த ஜென்மத்தை இந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி செஞ்சால் வரக்கூடிய ஜென்மம் நமக்கு நல்லா இருக்கும். இந்த ஜென்மம் நமக்கு நல்லா இருக்கிறது கணக்கு. ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 11ல கேது உட்காந்துருக்கான். லக்னத்துக்கு 11ல கேது உட்காந்து ஞானகாரகம் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப ஞானத்தினால் அறிவு கண்டிப்பா கிடைக்கும், அதனால லாபம் உண்டு. அப்ப ஞானத்தின் லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து காசு பணம் கிடையாது. ஞானத்தின் லாபம் காசு பணம் கிடையாது, நிம்மதி, புண்ணியம், நல்ல முறையில் தெய்வ வளர்ச்சி, இதெல்லாம் சேர்த்தா கேது வந்து கொடுக்கக்கூடியவன் ஞானத்தின் லாபம். அப்ப ஞானத்தின் லாபத்தை கொடுக்கக்கூடிய கேதுக்கு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை பாக்குறான். அப்போ நம்ம இந்த கர்மாவை தீர்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மமும் அடுத்த ஜென்மமும் நாம் நல்ல முறையில வழங்குற ஒரு கணக்குங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து சயின்டிபிக் ப்ரூவமா உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து செவி வழியா வந்த செய்தி. செவி வழியா வந்தால நம்ம முன்னோர்கள் எல்லாமே இதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி ஃபாலோ பண்ணதுல போன ஜென்ம பாவத்தை கழிச்சுட்டு இந்த ஜென்மத்தை அனுபவிச்சா அடுத்த ஜென்மத்துக்கான டெபாசிட் இந்த ஜென்மத்துல நம்ம போடணும். அப்ப அடுத்த ஜென்மத்துக்கு டெபாசிட் இந்த ஜென்மத்துல போட்டோம்னாவே இந்த ஜென்மம் நல்லா இருக்கும், அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கும். அதனாலதான் தானத்தில் சிறந்ததான அன்னதானம் சொல்லி சொல்றான். அது ஏன் அப்படி சொல்றோம்னா அன்னதானம் வந்து ஒருத்தருக்கு வயிறு ரொம்புச்சுன்னு மட்டும் இல்லைங்க, மறு ஜென்மத்துல நமக்கு வந்து உணவு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துல உணவு பஞ்சம் நிறைய இருந்திருக்கு. அந்த உணவு பஞ்சம் வரக்கூடாது, நமக்கு நம்ம சந்ததிக்கு நமக்கோ நம்ம சந்ததிகளுக்கோ உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாதுதான் அன்னதானம் நிறைய செய்யுங்கன்னு சொல்லி சொன்னது. சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னதானம் சாப்பிடலாம்னா ஒரு இடத்துக்கு கோயில் போயிருக்கோம், அங்க போய் சாப்பிடலாம். இல்ல நம்மளால போன இடத்துல நம்மளுக்கு வேற வழி இல்ல, சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, நமக்கு வேற சாப்பாடு கிடைக்காதுன்னா தாராளமா அன்னதானம் சாப்பிடலாம். ஆனால் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு இருந்தாலும் அங்க ஃப்ரீ அன்னதானம் தராங்க, போய் சாப்பிடுவோம், போய் வாங்கி 2 டேஸ்ட் பண்ணிட்டு கீழே போடுவோம். அப்படிலாம் பண்ணும்போது பார்த்தா அதோட பாவங்கள் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டே வரும். அதனாலதான் உணவு பஞ்சம் மறு ஜென்மத்துல வரும். காசு பணம் இருக்கும், காசு இருந்தாலும் வைத்தியத்தின் காரணமா இன்னைக்கு மருத்துவத்துல சொல்றாங்களே 40 வயசுக்கு மேல சுகர் சாப்பிடாத, ஆயில் சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாத, சிக்கன் சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்றோம். அது என்ன காரணம் அப்படின்னோம்னாக்கா வாங்கி உணவை வந்து நம்ம வீணாக்கி இருப்போம் போன ஜென்மத்துல. அதோட பலன் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன் இதுவரை நடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. சிறப்புங்க ஐயா, நன்றி. மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தெளிவா இருக்குயா. நீங்க எது நடத்த வேண்டியது சொல்லுங்க. இல்ல நீங்க நடத்த வேண்டியது இருந்தா இந்த தொடர்ந்து நடத்திடுங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். சரிங்க. நல்லது. சரி, நம்ம இந்த ஜென்மத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்னா நம்ம இப்ப இருக்க லக்னத்தை எடுத்துப்போம். இப்ப ஓடிட்டு இருக்க 7:56 வரையும் கன்னி லக்னம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் 1, 2, 3, 4, 5. ஏன்னா அது 9க்கு 9ஆம் இடம். அப்ப இந்த இடத்துக்குரிய யாரு? சனி. இந்த இடத்துல எந்த கிரகம் இல்ல, இந்த இடத்தின் அதிபதி சனி. அந்த சனி எங்க போய் உட்காந்துருக்காரு? குரு வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. குரு வீட்டுல உட்காந்து சூரியன் சுக்கிரனோட சம்பந்தப்படும் போது சனி என்பவர் பெரும்பாலும் சிவனும் சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வமா இருக்கும். அதான் சொல்றாங்க சொரிமுத்து ஐயனார், இந்த மாதிரி தெய்வங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தெய்வமா வரும் உங்களுக்கு.
அப்போ எந்த தெய்வம் நம்மளோட குலதெய்வம் வேற, நம்மளுடைய நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வம் எதுங்கிற ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ இவங்க வந்து இந்த சொரிமுத்து ஐயனார் இது சம்பந்த மாதிரி சிவனும் பெருமானும் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துல வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். இது ஒரு டிப்ஸுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போன ஜென்மம் என்னங்க ஐயா வக்கரம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லையா? இதுக்கு வக்ரம் பார்க்க வேண்டியதில்லைங்க. நன்றிங்க. வக்ரம் பார்க்க வேண்டியதில்லை, இருக்கிற கிரகத்தை அமைப்பு மட்டும் பார்த்துக்கலாம். வக்ரம் அது என்ன சாரம் ஏறி இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லைங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சரி, இந்த ஜென்ம கர்மா நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த ஜென்ம கர்மாக்கு லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல குரு இருக்காரு. அப்போ லக்னத்துக்கு 10ல குரு இருக்கும்போது குரு சம்பந்தப்பட்ட தொழில் நமக்கு நல்ல முறையில இருக்கும். குரு சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் செய்யும் போது நமக்கு நல்ல முறையில, அப்ப நம்ம தெரிந்தோ தெரியாம யாருங்க குருமார்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்ம வாழ்க்கையில யாரையா முன்னேற்றி விட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, நம்மள யாராவது முன்னேற்றி விடுவாங்களா, அவங்களுக்கும் தெரிந்தோ தெரியாமல சிறு துரோகம் கூட செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்மளால முன்னேற முடியாது. அப்ப குரு சம்பந்தப்பட்ட யார் குரு சம்பந்தப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு யாருக்கும் நம்ம இந்த ஜென்மத்தை துரோகம் செய்யாம நன்மை மட்டும் செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம இந்த ஜென்மத்தை அது அபரிதமான வளர்ச்சி இருக்கும். நீங்க எத்தனை தான தர்மம் கோயில் குளம் கட்டினாலும் ஒரு குரு துரோகம் வந்து உங்க எல்லாத்துக்குமே பொதுவா குரு துரோகம் வந்து கெடுதல்னு சொல்லுவோம், குரு சாபம் பொல்லாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கன்னியா லக்னத்துக்கு 10ல குரு இருக்கனால குரு துரோகம் வந்து மிச்சமெல்லாம் ஒரு பங்கு துரோகம்னா இந்த கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு இப்ப இருக்க கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு குரு துரோகங்கிற 10 குரு துரோகத்துக்கு சமம் ஆயிரும். இதே இது குரு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சன்னியாசி, சாமியார்கள், ஆசிரியர்கள் வாரிசுகள் இவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து நன்மை செய்யும் போது அவங்களால முடிஞ்ச அளவு நம்மளால உதவி செஞ்சோம்னாக்க உங்களோட வாழ்க்கை பன்மடங்கு மென்மேலும் போகும் இந்த அமைப்புல இருக்கிற ஜாதகத்துக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாங்களா? கேளுங்க. சப்போஸ் அங்க குருல எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு, அப்ப சுவாமி அப்ப இங்க கிரகம் எதுவும் இல்லைங்கிற பட்சத்துல இந்த கிரகத்துக்கு ஆதிபத்தியம் எந்த இடம், யாரோட இடம்? புதன் சம்பந்தப்பட்ட இடம். இது வந்து புதனோட இடம், இந்த இடத்தின் அதிபதி புதன். அப்ப புதன் சம்பந்தப்பட்டவங்க நம்ம உதவி செய்யணும். புதன் சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வியாபாரிகள், மாமன் உறவுமுறைகள், புதன் சம்பந்தப்பட்ட எந்தெந்த தொடர்பு வருதோ அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்க வாங்க நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். சிறு குழந்தைகளுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பொருள் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா குரு இருக்கிறவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்கலாம். புதன் அங்க குரு இல்ல, புதன் தான் இருக்காரு, புதன் ஆதிபத்தியம் எந்த கிரகம் இல்லைங்கும் போது அந்த எழுது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ், நோட்டு, பேனா, பென்சில் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு பிரயோஜனம். இதே நீங்க சுக்கிரன் இங்க சுக்கிரன் வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் பெண்களுக்கும் நம்மளால உதவி செய்யணும். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கெட்சு, கிரையான்ஸ், படம் வரைகிற ஓவியம் சம்பந்தப்பட்டது, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா சின்ன பிள்ளைங்க, அந்த மாதிரி பொருட்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இங்க என்ன கிரகம் இருக்கோ அது கிரகம் சம்பந்தப்பட்ட எந்த பொருளாலும் வாங்கி கொடுக்கலாம். கேளுங்க. சரி, இப்ப கன்னியில இருக்க புதனும் மிதுனத்துல இருக்க புதனுக்கும் ஒரே பரிகாரம் செஞ்சா ஓகேவா? பென்சில், பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது ஓகேவா, இல்ல எது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல, உங்களுக்கு வந்து உங்க லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல என்ன வருதுன்னு பாருங்க. புதன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, அது சம்பந்தப்பட்டது வாங்கி கொடுங்க. ஓகே சார்.
புதன் இருந்தா பேனா பென்சில் எழுது பொருட்கள். சுக்கிரன் இருந்தாருனாக்கா கலை அம்சத்தோட ஸ்கெட்சு, டிராயிங் நோட்டு, இந்த எம்ப்ராய்டரி போற துணி, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இங்க கேது இருந்துச்சுனாக்கா எப்படிங்க? சூரியன் 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 இங்க இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்கள் ஏதாவது வாங்கி கிஃப்ட் பண்ணி அந்த பிள்ளைய கண்டிப்பா இந்த நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கு, செகண்ட் ரேங்க் வந்துருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். பண ரீதியாவோ ஃபீஸ் ரீதியாவோ நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அதே போல கோதுமை தானம் நிறைய பண்ணலாம். சூரியன் நம்ம 10ல இருந்துச்சுனாக்க கோதுமை தானம் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. நம்ம லக்னத்துக்கு 10ல இருந்தாலும் சரி, 9 6ல இருந்தாலும் இந்த ரெண்டுமே செய்யலாம். அதாவது நல்ல நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல இருக்க கிரகம் போன ஜென்மத்துல இருக்க பாவங்களை போக்குறக்கா அது சம்பந்தப்பட்டதுக்கு உதவி செய்யணும். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல என்ன கிரகம் இருக்கோ அது வந்து இந்த ஜென்மத்துக்கு தேவையானதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம், செஞ்சு நம்ம தப்பிச்சுக்கிறோம். லக்னத்துக்கு 2ஆம் வீடு எது சம்பந்தப்பட்டிருக்கோ அது வந்து அடுத்த ஜென்மத்துக்குரிய டெபாசிட். இது முறை சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் மெதுவா எழுதிக்கணும். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீடு, 6ஆம் வீடுங்கிறது 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு. அப்ப போன ஜென்மத்தை நம்ம என்ன கர்மா விட்டு வச்சுட்டு வந்தோமோ அதை அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்காக 6ஆம் வீட்டுல என்ன கிரகம் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்யணும். ஓகே, இது வந்து போன ஜென்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு. லக்னத்துக்கு 10ஆம் வீடு என்ன கிரகம் இருக்கோ, இல்ல என்ன கிரகம் இல்லாட்டினா, ஒரு கிரகம் இல்லாட்டினா அது எந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் பெற்ற வீடோ அந்த ராசி அதிபதிக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யணும். இது வந்து போன இந்த ஜென்மத்துல நம்ம நல்லா வாழ்றக்கார சம்பாத்தியம். லக்னத்துக்கு 2ஆம் வீடுங்கிறது 5ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு. அதாவது இது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு டெபாசிட். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல என்ன கிரகம் இருக்கு, இல்லாட்டி என்ன அந்த கிரகம் இல்லாவிட்டால் அந்த ராசி அதிபதி யாரோ அவருக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்தால் இது வந்து பேங்க்ல டெபாசிட் போற மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். 6, 10, 2. சாரி, 6, 10, 2. ஓகே. 6ங்கிறது 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு. 6ங்கிறது கேட்கல சரியா. 6ஆம் வீடு 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு. ஆமா, மியூட். 2ங்கிறது வந்து 5ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு. அதாவது 1, 5, 9 எழுதிக்கணும். 1 அப்படிங்கிறது இந்த ஜென்மம், 5ங்கிறது அடுத்த ஜென்மம், 9ங்கிறது கடந்த ஜென்மம். ஓகேங்களா? 1க்கு நேரா 10ன்னு எழுதிக்கோங்க. 1க்கு 10ஆம் வீடு. அது போல 5க்கு 10ஆம் வீடுங்கிறது 5க்கு நேரா 2 எழுதிக்கோங்க. அடுத்தது 9க்கு 10ஆம் வீடுங்கிறது 6, 9க்கு நேரா 6ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நல்லது. 1, 5, 9, 10, 2, 6. இப்படி கூட எடுக்கலாமா? 9ங்கிறது தந்தை, நமக்கு முற்பிறவி. 5ங்கிறது பையன், நம்மளுடைய அடுத்த வாழ்க்கை, அடுத்த பரம்பரை. இப்படி எடுத்தா மனசுல பதிஞ்சிடும். ஓகே. அதாவது முதல் அந்த ரூட் அப்படிங்கிறது என்னன்னா 9க்கு அந்த 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்றதுனால அது சார்ந்த அந்த உறவு முறைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லது. இல்ல 9ங்கிறது தந்தை ஸ்தானம். ஆனா போன ஜென்மம் எடுக்கும்போது அந்த 9 தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து லக்னமா, ரைட். 9 வந்து லக்னமா எடுத்துக்கிறோம், 5 வந்து லக்னமா எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த கடந்த ஜென்மம் அப்படின்றதுக்கு அந்த இடங்களை வந்து நம்ம லக்னமா எடுத்து அதுல இருந்து 10ஆம் இடத்தை நம்ம பாக்குறோம். ஏன்னா இது வந்து என்னோட ஜோதிடர் கொடுத்த ஒரு ரூட்டு கொடுத்தாரு, என்னை ஆராய்ச்சி பண்ண சொன்னா ஆராய்ச்சி பண்ண இதுல எடுத்ததுல வந்து இந்த ரிசல்ட் தான் எங்களுக்கு கிடைச்சதுங்க. இதுக்காக பலரோட பிரச்சனை நாங்க வெற்றிகரமா தீர்த்திருக்கோம்.
நன்றி. ஐயா இதுல வந்து இப்ப இது வந்து பொதுவாகவே இப்ப இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்படிங்கும் போது அந்த வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு குறிப்பிட்ட மாதிரியே இருக்கா? அது அப்படி சொல்லிடலாமா? இப்ப சப்போஸ் லக்னம் இப்ப கன்னியா இப்ப கன்னியா லக்னம் நம்ம எடுத்துக்கிறோம். கன்னியா லக்னம்ங்கிறது 1, 5, 9ங்கும் போது அந்த நிலை சார்ந்த 10ஆம் வீடுக்கு வச்சு ஒவ்வொரு கிரகங்கள் வரும் இல்லையா? அதாவது இங்க வேற கிரகம் இருக்கும் பட்சத்தில் அங்க மாறுபடும் இல்லைங்க? ஆமா, அதை சார்ந்து நம்ம நினைச்சுக்கணும். ஆமா, இப்போ உதாரணத்துக்கு இந்த துலா லக்னம் எடுத்துக்கோமே. இப்ப துலா லக்னம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு 5ஆம் வீடா ராகு, புதன், செவ்வாய், சந்திரன் 4 கிரகம் இருக்குங்க. ஆமா ஆமா. அப்ப செவ்வாய், சந்திரன் இங்க வலுப்பட்டு இருக்கனால இது ஏறக்குறைய பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் கணக்கு வருங்க. ராகு, சந்திரன், புதன் பெண் சம்பந்தப்பட்டது. புதன் சம்பந்தப்பட்டனால பெருமாள் சம்பந்தப்பட்டது வர வாய்ப்பு உண்டு. அப்ப ராகு சம்பந்தப்பட்ட ஒண்ணு நாகமா அந்த மாதிரி ரேஞ்சில வரும், இல்லாட்டி நாகராஜா இந்த மாதிரி தெய்வங்கள் வரும். அங்காள பரமேஸ்வரர் மாதிரி மயான கொலை நடக்கிற மாதிரி இருக்க உக்ர தெய்வம் வரும், பெண் தெய்வம். பாம்போட தலையில இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தெய்வம் வரும். ஆமா, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு உக்ரம் கூட சொல்லலாம். இப்ப சனிக்கேது இருந்தா எப்படிங்க? சனிக்கேது இணைவு கேக்குறாங்க ஐயா. சனிக்கேது இணைவு ஐயப்பன் சனிக்கு வந்து அது நீதிமான் சம்பந்தப்பட்ட தெய்வங்க. அப்ப நீதி, காவல் இது மாதிரி வரும் தெய்வம். அப்ப அது எப்படி வரும்னாக்கா பெரும்பாலும் கருப்பசாமி சம்பந்தப்பட்டுதாங்க வரும். கருப்பசாமி அந்த கோயில கண்டிப்பா ஒரு புத்து இருக்கும். புத்துள்ள கோயில்ல ஐயனாரும் கருப்பசாமி யாராவது ஒருத்தர் இருப்பார். ஆனா மூல தெய்வம் புத்துதான். இல்ல இல்ல, ஆமா, மூலதெய்வம் புத்து வரும். சார், இப்ப 10ஆம் இடத்துல சனி, செவ்வாய் இப்படி சேர்ந்திருந்தா என்ன பலன், என்ன பரிகாரம் பண்றது அப்படி சொல்றீங்களா? சூரியன் வரைக்கும் சொன்னீங்க, அடுத்து சனி, செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து லக்னத்துக்கு 10ஆம் வீடு சனினா உங்களுக்கு யாரு ஆதிபத்தியம்னு தெரியுங்க? யார் யார் வருவாங்க சொல்லுங்க பாப்போம். சனிக்கு பெருமாள் வருவாங்க, முதியவர்கள், வயசானவங்க, அங்க உடல் ஊனமுற்றோர், பார்க்கவே கொடூரமா இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர் மெயினா வருவாங்க. ஆமா ஆமா. அப்ப பார்க்கவே கொடூரமா அருவருப்பா இருக்கிறவங்க எல்லாமே சனி சம்பந்தப்பட்ட நபர்கள். அப்ப அவங்களுக்கும் செவ்வாய் வந்து பெரும்பாலும் அமங்கலி சம்பந்தப்பட்டு வரும். அப்ப விடோவுக்கு, வயசானவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்க, முன்னேற்றம் கிடைக்கும். இதுல வயசான விடவுனா ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு அண்ணன் மீட்டிங்னா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அவங்களுக்கு வயதான விடவு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு அண்ணன் மீட்டிங்னா ரொம்ப புண்ணியம் இருக்கும். அவங்களை கேர் எடுத்து பாத்துட்டீங்கன்னா அவங்களை கேர் எடுத்து பார்க்க உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது அனுபவபூர்வமா நீங்களே உணரலாம். அது ஒருத்தர் சொல்லி உணரணும், அனுபவபூர்வமா நீங்க உணரலாம். ஓகே சார். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து உதவி பண்றது இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் பண்ணுமா, இல்ல தெரியாதவங்களுக்கு தான் பண்ணுமா, தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுமா, இப்படி யாருக்காலும் பண்ணலாங்க. அதாவது பசிச்சவனுக்கு தான் அன்னதானம் பண்ணணும். பசி இல்லாம புளிச்சேப்பக்காரனுக்கு போய் அன்னதானம் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. அதான் கேக்குறேன். தெரியாதவங்க உதவி யாருக்கு தேவை அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் செய்யணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்றது அக்கா எதிர்த்து வீடு, பக்கத்து வீடு, அவங்க எல்லாமே ராயல்ட்டியான வீடா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு பார்சல் கொடுத்துட்டு வருவாங்க, இந்த மாதிரி நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு அது பிரயோஜனம் செஞ்சு பிரயோஜனம். உணவுக்கு வாடுற அன்னதானம் கொடுக்கணுங்க. வெரைட்டியா கொடுக்காதனால உங்களால முடிஞ்சதை போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும்.
அது உங்களுக்கு எந்த கிரகம் ஆதிபட்டு இருக்கோ அந்த கிரகத்தோட தானியத்தை கலந்து கொடுத்தீங்கன்னா என்ன விசேஷம். ஓ ஓகே ஓகே. இப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அது சப்பாத்தி, பூரி. அந்த மாதிரி. சந்திரன் சம்பந்தப்பட்டதுன்னா அரிசி, அரிசியில எதுனாலும் சாதம், பொங்கல், பாயாசம். ஐயா ஒரு ஒரு தோசைன்னு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், தோசையில 9 கிராம் இருக்கு தெரியுங்களா? ஆமா, அரிசி, உளுந்து. தோசை 9 நவக்கிரகம் இருக்கு தெரியுங்களா? ஓகே சார், தெரியல. அரிசிக்கு சந்திரன், அரிசி அரிசி உளுந்துக்கு யாருங்க? ராகு. எது? ராகு. ராகு ராகு ஆச்சுங்களா? நமக்கு வந்து ராகு எதிரி சேர்த்து எடுத்துரும். அரிசி உளுந்து ரெண்டே மூலம். வெந்தயம் புதன் சம்பந்தப்படுவாரு ஆச்சுங்களா? அத வந்து கல்லுல வச்சு ஊத்துறோம், தோசை கல்லு. கல்லு வந்து இரும்பு, இரும்புல சனி ஆதிக்கம் பெற்றாரு. சூடு பண்றோம், நெருப்பு. செவ்வாய். சூரியன். நெருப்புல வந்து செவ்வாய் வந்துறாரு. சுக்கிரன் உப்பு. புரியுதுங்களா? சுக்கிரன் உப்பு. அப்ப அந்த தோசை ரோஸா ஊத்துறோம் பாருங்க, அந்த ரோஸுக்கு வந்து சுக்கிரன் ஆதிபத்தியம். சக்கரை அதாவது நகைக்கு பொண்ணுக்கு வந்து குரு ஆதிபத்தியங்க. தங்க கட்டிக்கு வந்து குரு ஆதிபத்தியம். தங்க கட்டி பிஸ்கட்டு குரு ஆதிபத்தியம். அது நகையா மாறும்போது அங்க சுக்கிரன் வந்துறாரு. ஃபேன்சி வரும்போது அங்க சுக்கிரன் வந்து உட்காந்துறாரு. அப்ப அந்த ரோஸ் சேரும்போது சுக்கிரன் வந்துறாரு. நெய் வந்து வந்துருச்சுங்களா? ஒரு தோசையில 9 நவக்கிரகம் இருக்குங்க. இப்படி ஒவ்வொரு ஐட்டத்திலும் இருக்குங்க. எப்படிங்க? கேக்கலைங்களே. கேக்குதுங்க, நீங்க நடத்துங்க சார், நடத்துங்க. அவங்க தனியா பேசுறாங்க. அப்படிங்களா? சரி சரி. அப்போ ஒரு தோசைன்னு எடுத்துனா 9 நவக்கிரகம் இருக்கும் போது நீங்க அந்த நவக்கிரகம் சம்பந்தப்பட்ட உணவு தானம் பண்ணீங்கன்னா இன்னும் பலன் வந்து டபுளா கிடைக்கும். இப்ப எனக்கு வந்து நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுன்னு நினைச்சு நீங்க வாங்கி கொடுக்குற காட்டலாம், எனக்கு இல்ல பழைய சோறை பிடிச்சிருக்குன்னு சொன்னேனாக்க பழைய சோறு கொடுக்கறதா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப பிரியாணி கொடுத்தா எனக்கு பிரயோஜனம் இல்ல, ஒரு பழைய சோறை போதுங்கிறேன். ஐயா, இந்த தோசைக்கு சொன்ன தகவல் மிக நல்லா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி, சந்தோஷம். ஐயா கடகலக்கணங்க ஐயா, 10ஆம் இடம் வந்து மேசங்க. மேசத்துல யாரும் இல்ல, இப்ப அதுக்கு என்ன பரிகாரம்? நான் வரேன். 10ஆம் இடம் மேசம், சொல்லுங்க. 10ல யாரும், மேசத்துல யாரும் இல்லைங்களா? யாரும் இல்லைங்க ஐயா. சரிங்க. 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்காரு ஜாதகத்துல? 9ல இருக்காருங்க ஐயா. 9ல எங்க இருக்காரு? இங்க இருக்காரு செவ்வாய், அப்படிதானே? ஆமாங்க ஐயா. அப்ப செவ்வாய் நான் என்ன 10ஆம் வீட்டுக்கு 12ல போய் மறைஞ்சிடறாரு. அப்ப இது எடுக்கிற விட 10ஆம் வீட்டை யார் யார் பாக்குறான்னு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இங்க யார் இருக்காங்களா? லக்னத்துக்கு 4ல யார் இருக்காங்களா? சார் பார்வை கொண்ட கிரகங்கள் சொல்லுங்க சார். செவ்வாய், சனி, குரு 3 பேர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அது வந்து 10ஆம் இடத்தை பாக்குதான்னு பாக்கலாம். செவ்வாய் எங்க இருக்காங்க, சனி எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. குரு வந்து 11ல இருக்காரு மேடம். பார்வை இல்ல ஐயா. திரிகோணத்துல ஏதாவது கிரகம் இருக்குங்களா? செவ்வாய்க்கு திரிகோணத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? சனி எங்க இருக்காருங்க? ஐயா சனி பகவான். சனி பகவான் 6ல இருக்காருங்க ஐயா. லக்னத்துக்கு 6ல. அப்ப தனுசுல இருக்காருங்க ஐயா. இல்ல 4ல யார் இருக்காங்களானே? 4ஆம் வீட்டுல 1 2 3 4ல சூரியன் புதன். இங்க சூரியன் புதன் இருக்காங்களா? சூரியன் புதன். 3ல வந்து சுக்கிரன் இருக்காருங்க ஐயா. ஓகே, சூரியன் புதன் 10ஆம் வீட்டுக்கு பார்வை வருது. அப்ப சூரியன் புதன் 10ஆம் வீட்டு பார்வையில சூரியன் வந்து இங்க நீசம் ஆயிராரு. அப்ப புதன் நம்ம தான் கணக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.
லக்னத்துக்கு 2ல வந்து கேது இருக்காரு. சார் புதனும் அஸ்தங்கமான்னு என்னன்னு பார்க்கணும்ல சார்? அஸ்தங்கம் பிரச்சனை இல்லைங்க. தேவையில்லை. இப்ப நம்ம இது ஓகே. ஆமா இது மட்டும் எடுத்துட்டா போதும். சந்திரன் கிரகம் வந்து மட்டும். இன்னும் உச்சம் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகத்தை எனக்கு சூரியன் புதன் செவ்வாய் 3 எடுக்கலாம். நம்ம இந்த 3ல எது பெஸ்ட்னு பார்த்தோம்னா புதன் தான் ஃபர்ஸ்ட் வராது. புதன் தான் பெஸ்ட். புதன் ஃபர்ஸ்ட் வராது, செகண்ட் சூரியன், தேர்டு செவ்வாய். அப்ப புதன் சம்பந்தப்பட்டதை நீங்க எடுத்து புதன் சம்பந்தப்பட்ட கையில எடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாங்க. சார் புதன் சம்பந்தப்பட்டதான பச்சை பயிறு, புதன் பச்சை பயிர் தானம் செய்யலாம். நோட்டு புக்கு இது மாதிரி கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுற நோட்டு புக் கொடுக்கலாம். பச்சை பயிர் தானம் செய்யலாம். பச்சை கலர் இது துணி ஏதாவது தானம் கொடுத்தீங்கன்னா பச்சை கலர் துணி தானம் கொடுக்கலாம். தானம் பண்ணலாம். சந்திரன் வந்து மகரத்துல இருக்காருங்க. சந்திரன் மகரம் அது பார்வை வராது சார். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அதான். ஆமா, ஏன்னா சமஜப்தமா பாக்குது அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி துலாம் வீட்டுல இருந்து பார்க்கும் மேஷத்தை. அதனால வந்து டைரக்டா சொல்றோம் இல்லையா. மத்தபடி இந்த குரு செவ்வாய் சனி இதுங்களுக்குலாம் வந்து சிறப்பு பார்வைகள் இருக்கு. அந்த கிரகம் சொன்னா அதனுடைய பார்வைகள் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கதான் பார்க்கணும், அவ்வளவுதான். சரிங்க. அம்மா இந்த புதனுக்கு வந்துட்டு திருநங்கைகளுக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு தாராளம் செய்யலாம். தாராளம் செய்யலாம். திருநங்கை தாராளம் செய்யலாம் சார். தாராளமா செய்யலாம். திருநங்கைகளுக்கு உதவி தாராளம் செய்யலாம். பச்சை கலர் கண்ணாடி வளையல் வாங்கி தர்றது. அதே மாதிரி இன்னொன்னுங்கய்யா, தாய்மாமா இருந்தா தாய்மாமா ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பு செய்யலாம். மாமனோட ஆசீர்வாதம் இருந்தா இன்னும் சிறப்பு. மாமனே இல்லைனாலும் மாமா மாமான்னு கூப்பிடுறவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆமா, ஏன்னா அது இல்லைன்னு வாங்க அடுத்த கேள்வி. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நாம யார் மாமா மாமா கூப்பிடுறோமோ அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யலாம். பண்ணலாமா? சரிங்க ஐயா, உங்க நம்பர் சொல்லுங்க. ஐயா உங்க நம்பர் சொல்லிருங்க சார். நம்பர் என்னோட நம்பர் 97 கேக்கலீங்க சரியா? 97 50 50 34 26 78 97 50 34 26 78. நன்றிங்க. ஐயா மிக சிறப்புங்க ஐயா. இது மாதிரி கர்மாவை வந்து நம்ம எழுதுறோம், எளிமையா விளக்குனது யாரும் இல்ல. ஆமா, சிறப்பான ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இது மாதிரி உண்மையாலுமே நேஷனல் உமன்ஸ் கூட்டமைப்புக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தனித்தனி சிறப்புகள் கூடிக்கொண்டே போகுது. ஓகே சார், நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றியுரை வழங்கிட்டு நம்ம பொதுவா பேசலாம். ஓகே, அடுத்ததாக நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 76வது நாள். கூட்டினால் 4 என்பது ராகை குறிக்கும். இன்று ராகு கர்மபதிவு பெற்ற சதயம் நட்சத்திரம். ராகு என்றால் கட்டம். எனவே கட்டம் போட்ட சட்டையுடன் ஐயா வந்துள்ளார். மேலும் இன்று 17/3/2026, மேலும் பங்குனி 3 21/3 மொத்தத்தில் 3 கூட்டி, அதாவது தேதி கூட்டினாலும் 3 வருகிறது. பங்குனி 3ஆம் தேதி. எனவே இன்றைய தலைப்பு 3 ஜென்ம கர்ம பரிகாரம் என்ற தலைப்பு. மேலும் திருப்பதி என்றால் லட்டு ஸ்பெஷல். லட்டுவுக்கு 3 எழுத்து வருகிறது. மேலும் இன்றைய தேதி 17 கூட்டினால் 8 என்பது சனி பகவானை குறிக்கும். மேலும் திருப்பதி ராஜன் என்னும் பெயர் 8 எழுத்து கொண்டது. 8 என்பது இருள். எனவேதான் வகுப்பு எடுக்கும் போது ஐயா முழு உருவம் தெரியாமல் இருளிலே நின்று கொண்டு வகுப்பு எடுத்தார். திருப்பதி என்றால் பெருமாள். எனவே ஐயா ரூமில் பெருமாள் படம் உள்ளது.
மேலும் இன்று ரமலான் தேதி 27. 27 என்பது 9 கூட்டினார். 9 என்றால் செவ்வாய், செவ்வாயுடைய நம்பர். இன்று செவ்வாய்க்கிழமை. மேலும் 9 என்பது நவகிரகம். எனவே ஐயா தோசையில் நவகிரகம் உள்ளது என்று கூறினார். எனவே செவ்வாய் என்பதால் இன்று ஆண் ஜோதிடர். மேலும் இன்று சதுர்தசி 14, அதாவது கூட்டினால் 5. 5 என்பது புதன். புதன் என்பது பச்சை. எனவே பச்சை கலரில் ராசி கட்டம் போட்டார். மேலும் 5 என்பது புதன். புதன் என்றால் பெருமாள். ஆங்கிலத்தில் திருப்பதி ராஜன் என்பது 14 என்று வருகிறது. மேலும் இன்று கிருஷ்ணபட்சம். பெருமாளுக்கு தொடர்பு உண்டு. எனவேதான் திருப்பதி ராஜன் ஐயா வந்துள்ளார். திருப்பதி என்றாலே சாப்பாடு மற்றும் காசு பணம். எனவேதான் அன்னதானம் மற்றும் டெபாசிட் பற்றி ஐயா கூறினார். மேலும் திருப்பதி என்றால் சந்திரன். சந்திரன் என்றால் வெண்மை. எனவே வெண்மை நிற போர்டில் கிளாஸ் எடுத்தார். இன்று சதயம் நட்சத்திரம். சதம் என்று அர்த்தம். சதம் என்றால் 100. இந்த நிகழ்ச்சி 100வது நாளை நெருங்கி கொண்டுள்ளது. நேற்றுடன் டைமண்ட் ஜூப்ளி இந்த கூட்டமைப்பு கடந்து சிறப்பித்துள்ளது. இன்று சாத்தியம் நாமயோகம். இதனுடைய யோகி சுக்கிரன். இந்த கூட்டமைப்பு சுக்கிரன் கூட்டமைப்பு. மேலும் இன்று பத்திரை கரணம், அதாவது சேவல் செவ்வாயுடைய முருகனுடைய வாகனம். இன்று செவ்வாய்க்கிழமை. நன்றியுரை சொல்லும் அடியேன் தனம் தண்டவாணி பத்திரை கரணம் சார்ந்தவன். மேலும் இன்று யோகி பரணி. பரணி அடுப்பை குறிக்கும். அடுப்பிற்கு 3 குமிழ் இருக்கும் பாத்திரம் வைப்பதற்கு. இது அக்கு என்று என்னும் எழுத்தை குறிக்கும். அதாவது 3 புள்ளிகள் உடையது. எனவேதான் இன்றைய தலைப்பு 3 ஜென்மா கர்மா மற்றும் பரிகாரம் பற்றி திருப்பதி லட்டு போல் கூறிய ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி சார்.